Hi students, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது TNSCRT 12th கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய யூனிட் 5 கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் இதுவரைக்கும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்ட கொஸ்டின்ஸோடைய கம்ப்ளீட் ஆன்சர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் இயர்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வித் கம்ப்ளீட் ஆன்சர்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். First one question, give the difference between double salt and coordination compound. இது instant exam 20 and 21ல கேட்டிருக்காங்க. Double saltக்கும் coordination compoundக்கு இடையில இருக்கக்கூடிய differences என்ன? இப்போ double salt எடுத்துக்கிட்டோம்னா double salt it dissociates into all the ions when dissolved in water. For example, இப்போ K2 SO4 Alt SO4 thrice and 24H2O பொட்டாஷ் ஆலம் எடுத்துக்கிறோம். இந்த பொட்டாஷ் ஆலத்தில் வாட்டரை டிசால்வ் பண்ணும்போது எப்படி டிசோசியேட் ஆகும்? K plus ions டிசோசியேட் ஆகுது, Al3 plus ions டிசோசியேட் ஆகுது, and SO4 2 minus ions டிசோசியேட் ஆகுது. அப்போ it dissociated into all the ions when dissolved in water. But in case of coordination compound, it does not dissociate into all the ions when dissolved in water. இங்க K இருக்கு, Al இருக்கு, SO4 இருக்கு, எல்லா ionsஐயும் கொடுத்துச்சு. பட் இங்க coordination compoundல எல்லா ionsஐயும் கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CONH35Cl SO4 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இது வாட்டர்ல டிசால்வ் பண்றோம். டிசால்வ் பண்ணும்போது இப்போ இந்த ஸ்பியருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஸ்பீசிஸ் வந்து does not lose their identity. So that reason இது அப்படியே தான் வரும். நமக்கு CONH35Cl 2 plus ions வந்துரும். அப்புறம் SO4 2 minus ions வரும். அப்போ ionizable species is always placed outside the sphere. ஒன்று முன்னால இருக்கலாம், இல்லைன்னா பின்னால இருக்கலாம். அப்போ இங்க என்ன அயான்ஸை மட்டும் தான் கொடுக்குது? SO4 2 minus ions மட்டும் தான் கொடுக்குது. CO3 plus ion கொடுக்கல, NH3 கொடுக்கல, Cl minus கொடுக்கல. So coordination compound it does not dissociate into all the ions when dissolved in water. The same way it lost its identity in solution. இப்போ இந்த double salt வந்து சொல்யூஷன்ல ஐடென்டிட்டி என்ன பண்ணும்? லாஸ் பண்ணிடும். பட் இன் கேஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் it does not completely lose its identity in solution. அதாவது இப்போ இந்த ஸ்பியருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஸ்பீசிஸ் எல்லாம் என்ன ஆகாது? ஐடென்டிட்டியை லாஸ் பண்ணாது. இது மட்டும் தான் லாஸ் பண்ணும். அதனால தான் இங்கே சொல்லும் போது it does not completely lose its identity in solution. Next one, it give the test of all of constituents ions. அதாவது இங்கே வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது இங்கே என்னென்ன அயான்ஸ் இருக்கோ எல்லா அயான்ஸுக்கும் நம்ம டெஸ்ட் பண்ண ஆன்சர் பண்ணும். பொட்டாசியத்துக்கு ஆன்சர் பண்ணும், அலுமினியத்துக்கு ஆன்சர் பண்ணும், சல்ஃபேட்டுக்கு ஆன்சர் பண்ணும். இட் கிவ்ஸ் த டெஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் அயான்ஸ். பட் இன் கேஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்டு சிஓக்கு ஆன்சர் பண்ணுமா? பண்ணாது. NH3க்கு ஆன்சர் பண்ணுமா? பண்ணாது. Clக்கு ஆன்சர் பண்ணுமா? பண்ணாது. பிகாஸ் ஆஃப் இது என்ன டிசோசியேட் ஆகலை, அயான்ஸ் டிசோசியேட் ஆகலை. அப்போ எதுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணும்? SO4 2 மைனஸ், தட் மீன்ஸ் சல்ஃபேட் அயான்ஸுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணும். இப்போ இங்கே இட் டஸ் நாட் கிவ் த டெஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் அயான்ஸ். These are the main differences between double salts and coordination compound. Second one, write the postulates of Werner theories. இது இன்ஸ்டன்ட் எக்ஸாம் 2020ல அதுக்கப்புறம் மே 2022லையும் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த பாஸ்டுலேட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட்ஸ் என்ன சொல்லுது? மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட் எக்ஸிபிட் டூ டைப் ஆஃப் வேலன்சி, நேம்லி பிரைமரி வேலன்சி அண்ட் செகண்டரி வேலன்சி. அப்போ மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்டுக்கு ரெண்டு டைப் ஆஃப் வேலன்சி இருக்கும். ஒன்று பிரைமரி வேலன்சி, செகண்ட் ஒன் இஸ் செகண்டரி வேலன்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிரைமரி வேலன்சினா என்னன்னு பார்க்கணும். பிரைமரி வேலன்சி இட் இஸ் பாசிட்டிவ் இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அண்ட் ஜீரோ இன் சர்டன் கேசஸ்.
மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல எப்படி இருக்குமா பாசிட்டிவா இருக்குமா, இன் சர்டன் கேசஸ்ல எப்படி இருக்குமா ஜீரோவா இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸில் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் +3 இருக்கும். அப்போ என்ன கேஸ் வருது பாசிட்டிவ் கேசஸ். அதே இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த காம்ப்ளெக்ஸில் இந்த இடத்துல நிக்கலோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதாவது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும் 0 வரும். அப்போ இன் சர்டன் கேஸில் என்ன வரும் 0. அப்போ பிரைமரி வேலன்சி அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் பாசிட்டிவ் வரும், சர்டன் கேசஸில் 0 வரும். அப்போ இட் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ இந்த பிரைமரி வேலன்சி எதை ரெஃபர் பண்ணுது, இட் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவோ அதை ரெஃபர் பண்ணுவோம், இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவோ ரெஃபர் பண்ணும். இப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன பிளஸ். அப்போ இதை யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணுவான், நெகட்டிவ் அயானை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ தே ஆர் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைடு பை நெகட்டிவ் அயான்ஸ். அப்போ பிரைமரி வேலன்சி அப்படிங்கிறது பாசிட்டிவ் அயான் இன் மோஸ்ட் கேஸ், 0 இன் சர்டன் கேசஸ். இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். தே ஆர் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைடு பை நெகட்டிவ் அயான்ஸ். நெக்ஸ்ட் கோ ஃபார் செகண்டரி வேலன்சி. இப்போ செகண்டரி வேலன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செகண்டரி வேலன்சி அப்படிங்கிறது இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் த கோஆர்டினேஷன் நம்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோடைய கோஆர்டினேஷன் நம்பரை தான் இது என்ன பண்ணும், ரெஃபர் பண்ணும். இப்போ இது கோபால்ட் இருக்கு, இந்த கோபால்ட்டுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னா என்னது 6 வரும். இப்போ இந்த 6ஐ யாரு சாட்டிஸ்ஃபை பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு பை நெகட்டிவ் அயானா இருக்கலாம், நியூட்ரல் மாலிகுலா இருக்கலாம், பாசிட்டிவ் அயானா இருக்கலாம், ஆர் த காம்பினேஷன் ஆஃப் தீஸா இருக்கலாம். பாசிட்டிவ் அயானா இருக்கலாம், நெகட்டிவ் அயானா இருக்கலாம், நியூட்ரல் அயானா இருக்கலாம், அது ரெண்டுமே கம்பைன் ஆகி கூட இருக்கலாம். The secondary valence it referred as the coordination number. It is satisfied by negative ions, neutral molecules, positive ions, or the combination of these. Next one, there are two spheres of attraction around the central metal atom or ion in the complex. Complexல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சுற்றி 2 ஸ்பியர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குமா. இப்போ இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சுற்றி இது ஒரு ஸ்பியர் ஆஃப் அட்ராக்ஷன், அடுத்து இது ஒரு ஸ்பியர் ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ இன்னர் ஸ்பியர் ஆர் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து அவுட்டர் ஸ்பியர் ஆர் அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ there are 2 spheres of attraction around the central metal atom or ion in the complex. One is a inner sphere known as a coordination sphere and outer sphere is called ionization sphere. இப்போ இன்னர் ஸ்பியர்ல இப்போ இது இன்னர் ஸ்பியர், இது அவுட்டர் ஸ்பியர்ஸ். இந்த இன்னர் ஸ்பியர்ல வந்து பார்த்தீங்கன்னா சம் குரூப்ஸ் ஆர் அட்டாச் ஆயிருக்கு. அவுட்டர் ஸ்பியர்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இந்த இன்னர் ஸ்பியர்ல அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த குரூப் வந்து எப்படி அட்டாச் ஆயிருக்கும் அப்படி கேட்டினா ஃபேமிலி அட்டாச்சு, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆயிருக்கும். அதே அவுட்டர் ஸ்பியர்ல இருக்கக்கூடிய குரூப் எப்படி அட்டாச் ஆயிருக்கும் அப்படி கேட்டினா லூஸ்லி அட்டாச் ஆயிருக்கும். இப்போ இன்னர் ஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா the group present in this sphere are family attached to the metal. அதே outer sphere எடுத்துக்கிட்டோம்னா இங்க வந்து the group present in this sphere are loosely bound to the metal. அப்போ இது வந்து டைட்லி அட்டாச் ஆயிருக்கு, அதாவது ஸ்ட்ராங்கா அட்டாச் ஆயிருக்கும். இது வந்து எப்படி அட்டாச் ஆயிருக்கும், லூஸ்லி அட்டாச் ஆயிருக்கு. அப்போ அதாவது இந்த சாலிட் லைன் which indicate secondary valency, இந்த dotted line which indicate primary valency. So ரெண்டு ஸ்பியரை பத்தி நம்ம இந்த இடத்துல சொல்லிட்டோம். அடுத்து primary valencies are non-directional nature, but in case of secondary valence are directional nature. ஏன்னா secondary valencyல யாரு satisfy பண்ணுவா, நெகட்டிவ் அயான், பாசிட்டிவ் அயான் ஆர் நியூட்ரல் மாலிகுல் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இந்த செகண்டரி வேலன்ஸியை பேலன்ஸ் பண்ணக்கூடிய இந்த நெகட்டிவ் அயான், பாசிட்டிவ் அயான் ஆர் நியூட்ரல் மாலிகுல்ஸுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா லிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ லிகான்ஸ் வந்து அப்ரோச் தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் டு ஃபார்ம் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். அப்படி அப்ரோச் பண்ணும்போது எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படி கேட்டால் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் தான் வந்து அப்ரோச் பண்ணும்.
அதனால தான் செகண்டரி வேலன்சஸ் ஆர் டைரக்ஷனல் சொல்லியிருக்கலாம். பட் பிரைமரி வேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்குன்னு அவசியம் இல்லை. அப்போ பிரைமரி வேலன்ஸ் ஆர் நான் டைரக்ஷனல் நேச்சர். அதாவது இந்த டாட்டட் லைன்ல போட்டோம் பாருங்க, அது பிரைமரி வேலன்சி. சாலிட் லைன்ல போட்டோம் பாருங்க, அது செகண்டரி வேலன்சி. இப்போ இந்த செகண்டரி வேலன்சி டைரக்ஷனல் நேச்சர் அப்படின்னு சொல்றோம். இதுல யார் வந்து அட்டாச் ஆகிறா? குரூப் வந்து அட்டாச் ஆகுது. அவங்களுக்கு பேர் தான் லிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லிகான்ஸோடைய ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் எப்படி இருக்கும் அப்படி கேட்டினா ஜாமெண்ட்ரி ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். The geometry of the complex is determined by the spatial arrangement of the groups which satisfy the secondary valence. இப்போ செகண்டரி வேலன்ஸிய சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அந்த குரூப் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்ல எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் அதோடைய ஜாமெண்ட்ரியை நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். அப்போ இந்த லிகான்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து அட்டாச் ஆகும், இந்த டைரக்ஷன்ல அட்டாச் ஆகும், இந்த டைரக்ஷன்ல அட்டாச் ஆகும், இந்த டைரக்ஷன்ல அட்டாச் ஆகும். இது above the plane, இது below the plane. ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல வந்து அட்டாச் ஆகும். அதனால தான் செகண்டரி வேலன்சிக்கு எப்போதுமே டைரக்ஷனல் நேச்சர் இருக்கும். இப்போ இந்த பிரைமரி வேலன்சி இங்க இருக்கக்கூடிய இந்த Cl, இங்க இருக்கக்கூடிய இங்க Cl, இந்த இருக்கக்கூடிய இங்க Cl எப்படி வேணாலும் அட்டாச் ஆகலாம். இது நான் டைரக்ஷனல் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் வெர்னர் தியரி அப்படிங்கறத பார்த்தோம் அப்படி கேட்டினா இதுல என்ன சொல்லியிருக்கிறோம்? Most of the element exhibit two types of valence, namely primary valence and secondary valence. Primary valence அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா it is a positive in most of the case and zero in certain case. இப்போ இந்த இடத்துல இது பாசிட்டிவா இருக்கும், இந்த இடத்துல இது என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். Next, it is referred as the oxidation state of central metal atom or ion. இங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ரெஃபர் பண்ணும். இப்போ இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? +3. அப்போ யார் பேலன்ஸ் பண்றா அப்படி கேட்டீங்கன்னா ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைடு பை நெகட்டிவ் அயான்ஸ். இந்த செகண்டரி வேலன்சி தே ஆர் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைடு பை நெகட்டிவ் அயான்ஸ். நெக்ஸ்ட் செகண்டரி வேலன்சி எடுத்துக்கிறோம். செகண்டரி வேலன்சி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படி கேட்டீங்கன்னா it is referred as the coordination number of central metal atom or ion. இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் என்னவோ அதை தான் அதை ரெஃபர் பண்ணும். இதை யார் சாட்டிஸ்ஃபை பண்ணுவா? இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு பை நெகட்டிவ் அயான்ஸ், நியூட்ரல் மாலிகுல், பாசிட்டிவ் அயான்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ். இதான் செகண்டரி வேலன்சி அப்படின்னு சொல்றோம். இதில் இந்த டயக்ராம்லாம் நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது. டைரக்டா இப்படி எழுதினா போதும். ஏற்கனவே நம்ம டயக்ராம்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதும் போது எழுத வேண்டாம். இந்த மாதிரி எழுதினாவே போதும். Next, fourth one point என்ன சொல்லுது? There are two sphere of attraction around the central metal atom or ion in the complex. Inner sphere is known as a coordination sphere and the group present in this sphere are family attached to the metal. The outer sphere is called ionization sphere and the groups present in this sphere are loosely bound to the metal. Fourth one முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், the primary valence are non-directional, secondary valence are directional nature இருக்கும். The geometry of the complex is determined by the spatial arrangement of the group which satisfy the secondary valency. இந்த மாதிரி எழுதினாவே போதுமானது. நெக்ஸ்ட் ஒன், what are the limitations of valence bond theory? இது ரெண்டுமே இன்ஸ்டன்ட் எக்ஸாம் 21, 22ல கேட்டிருக்காங்க. என்னென்ன லிமிடேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ன கலர் அப்படிங்கிறத வேலன்ஸ் பாயிண்ட் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணாது. இட் கன்சிடர் ஒன்லி ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்டம் அண்ட் டஸ் நாட் கன்சிடர் த அதர் காம்போனன்ட் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்டம். ஆக்சுவலாக பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு பேராமேக்னெட்டிக்கா இருந்துச்சுன்னா அதில் என்ன பண்ணுவோம் அப்படி கேட்டால் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டை கண்டுபிடிப்போம். மியூஎஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்டு n பிளஸ் டு பிஎம் இது ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த இடத்துல n அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டால் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். இப்போ ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்டம் மட்டும்தான் இங்கே இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஆனால் அதர் காம்போனன்ட் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இட் கன்சிடர் ஒன்லி த ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் அண்ட் டஸ் நாட் consider the other components of magnetic moments. Next one,
It does not provide a quantitative explanation as to why certain complex are inner orbital complex and others are outer orbital complex for the same metal. ஒரே மெட்டல்ல ஒரு காம்ப்ளெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் வரும், ஒன்றில் வந்து அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் வரும். அதாவது n-1 டி ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகலாம், nd ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகலாம். இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாரு. இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளனேஷன் குவான்டிடேட்டிவாக கொடுக்கல. இட் டஸ் நாட் ப்ரொவைட் எ குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன் ஆஸ் டு ஒய் சடன் complexes are inner d orbital complex and the others are outer d orbital complex for the same metal. These are the limitations of valence bond theory. Next, define coordination number. May 22 ல கேட்டிருக்காங்க. coordination number na enna? The number of ligand donor atoms bonded to a central metal ion in a complex is called the coordination number of the metal. Number of ligand donor atom bonded to the central metal ion. Central metal ion oda bonded ஆயிருக்கக்கூடிய ligand donor atom. இந்த இடத்துல ligand donor atom அப்படிங்கிறது எதை சொல்றாங்க அப்படி கேட்டினா, ஒரு ligandல more than 1 atoms இருக்கலாம். அப்போ அதுல எந்த ஆட்டம் எலக்ட்ரானை டொனேட் பண்ணி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட பாண்டட் ஆயிருக்கோ அது எத்தனை ஆட்டம்ஸ் அப்படிங்கறத சொல்றது தான் கோஆர்டினேஷன் நம்பர். நம்பர் ஆஃப் லிகாண்ட் டோனார் ஆட்டம் பாண்டட் டு எ சென்ட்ரல் மெட்டல் அயான் இன் எ காம்ப்ளெக்ஸ் இஸ் கால்ட் த கோஆர்டினேஷன் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ K4FeCN6 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இதுல இது சென்ட்ரல் மெட்டல் அயான், இது லிகான். இந்த லிகான் வந்து இந்த சென்ட்ரல் மெட்டல் அயானோட பாண்டட் ஆயிருக்கும். எப்படி பாண்டட் ஆயிருக்கும் அப்படி கேட்டினா, இதான் அதனுடைய பாலிஹெட்ரான் சொல்றோம். இப்போ இந்த இடத்துல இந்த கார்பன் which donate a pair of electron to the Fe, அதே மாதிரி இதுக்கு டொனேட் பண்ணும், இது டொனேட் பண்ணும், இது டொனேட் பண்ணும், இது டொனேட் பண்ணும், இது டொனேட் பண்ணும். அப்போ இந்த CN அப்படிங்கிற லிகான்ல கார்பன் வந்து Feயோட பைண்ட் ஆயிருக்கு. அப்போ எத்தனை கார்பன் பைண்ட் ஆயிருக்கு? 1 2 3 4 5 6. இந்த கார்பனுக்கு பேர் தான் லிகாண்ட் டோனார் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிகான்ல யார் எலக்ட்ரானை டொனேட் பண்றாங்களோ அவங்களுக்கு பேர் லிகாண்ட் டோனார் ஆட்டம். இப்போ எத்தனை லிகாண்ட் டோனார் ஆட்டம் பைண்ட் ஆயிருக்கு? 6 இருக்கு. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் என்ன சொல்லுவோம்? 6ன்னு சொல்லுவோம். இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், இந்த லிகாண்டுக்கும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் இடையில எத்தனை பாண்ட்ஸ் இருக்கு? நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் ஃபார்ம்டு பிட்வீன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் லிகான்ஸ். இப்போ இங்க எத்தனை பாண்ட் இருக்கு? 1 2 3 4 5 6 பாண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் கோஆர்டினேஷன் நம்பர் 6ன்னு சொல்லலாம். அதே இந்த கேஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், COCl2En twice. இப்போ இங்க கோஆர்டினேஷன் நம்பர் என்ன சொன்னோம்? 6ன்னு சொன்னோம். அப்போ இங்க 6 இருக்கு, அதனால இங்க 6 சொல்லிடலாமா அப்படின்னு பார்த்தா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த லிகானோட டிபெண்ட் பண்ணி தான் அந்த கோஆர்டினேஷன் நம்பர் சொல்ல முடியும். ஏன்னா லிகான்ஸ்ல டிஃபரெண்ட் டைப் இருக்கு. யூனிடென்டேட் லிகான், பாலிடென்டேட் லிகான் அப்படின்னு சொல்லுவோம். யூனிடென்டேட் லிகான் அப்படி கேட்டினா a லிகான் which coordinate through single donor atom, அது யூனிடென்டேட் லிகான். இப்போ இது வந்து யூனிடென்டேட் லிகான், மோர் தென் 1 ஆட்டம் இருந்தா கூட ஒரே ஒரு ஆட்டமோட தான் இங்க என்ன இருக்கும்? பைண்ட் ஆயிருக்கும். அப்போ இது சிங்கிள் டோனார் ஆட்டம் இருக்கும், அதனால இது யூனிடென்டேட் லிகான் அப்படின்னு சொல்லுவோம். பட் இன்கேஸ்ல இந்த EN எடுத்துக்கிட்டோம்னா, இந்த EN பார்க்கும்போது EN-உடைய ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம்னா இதான் EN-உடைய ஸ்ட்ரக்சர். EN-க்கு என்ன சொல்லுவோம்? எத்திலீன் டையமின், அதான் ஈத்தேன் 1,2 டையமின் அப்படின்னு சொல்லுவோம் அதனுடைய நேம் சொல்லும் போது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நைட்ரஜன் இருக்கு, இங்கே நைட்ரஜன் இருக்கு. இந்த நைட்ரஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், அப்போ இதுக்கும் எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். இந்த நைட்ரஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, இதுக்கும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். அப்போ இந்த நைட்ரஜன் இப்போ ஒரு எத்திலீன் டையமின்ல 2 நைட்ரஜன் இருக்கு. இப்போ இது எத்திலீன் டையமின், இந்த நைட்ரஜன் இங்கே எலக்ட்ரான் டொனேட் பண்ணும், இந்த நைட்ரஜன் இந்த எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். அப்போ ஒரு லிகான் எத்தனை பாண்ட் ஃபார்ம் பண்ணுது? 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி EN வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கு. இப்போ இது ஒரு EN, அடுத்து இது ஒரு EN எடுத்துக்கிறோம். இதுல ஒரு நைட்ரஜன் கொடுக்குது, இதுல ஒரு நைட்ரஜன் கொடுக்குது. அப்போ இந்த EN மட்டும் ஒரு EN எத்தனை பாண்ட் ஃபார்ம் பண்ணுது? 2 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இங்க எத்தனை ENs இருக்கு? 2 ENs இருக்கு. அப்போ எத்தனை பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்? 4 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். 1 2 3 4. தென் குளோரின் இருக்கு, ஒரு குளோரின் ஒரு பாண்ட், இன்னொரு குளோரின் ஒரு பாண்ட். அப்போ டோட்டலா எத்தனை வருது?
6 வருது. அப்ப நம்பர் ஆஃப் லிகாண்ட் டோனார் ஆட்டம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. now the coordination number இந்த இடத்துல என்ன வரும் 6 வரும். அப்போ இங்க இருக்கக்கூடிய நம்பரை பார்த்தோன்னே சொல்லக்கூடாது. இப்போ 2 + 2 4ன்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலா என்ன வரும் 6 வரும். பிகாஸ் ஆஃப் இந்த EN அப்படிங்கிறது என்ன லிகாண்ட் பாலிடென்டேட் லிகாண்ட், தட் மீன் பைடென்டேட் லிகாண்ட். 2 லிகாண்ட் டோனார் ஆட்டம் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் பைடென்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்க டிஃபைன் கோஆர்டினேஷன் நம்பர்னு கேட்டாங்கன்னா நீங்க இதை எழுதுனாவே போதுமானது. ஒரு சில பேர் கேட்கலாம், சார் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட்லேயுமே இருக்கு சார், இப்போ இந்த டிஃபைன் கோஆர்டினேஷன் நம்பர்னு கேட்டால் நாங்கள் இதை எழுதுறதா அங்கே உள்ளதை எழுதுறதா அப்படின்னு நம்ம கேட்கலாம். நீங்கள் எது வேணாலும் எழுதலாம், எல்லாத்துக்குமே மீனிங் ஒன்று தான். அவங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஃபைன் கோஆர்டினேஷன் நம்பர் இன் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இது ஸ்பெசிஃபிக்காக எழுதணும். இல்லை காமனாக டிஃபைன் கோஆர்டினேஷன் நம்பர்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எது வேணாலும் எழுதலாம். அங்க என்ன படிச்சிருப்போம் நம்பர் ஆஃப் ஆட்டம் தட் சரவுண்டட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேயா, நீங்க எது வேணாலும் எழுதிக்கலாம் அந்த இடத்துல. நெக்ஸ்ட் டிஃபைன் த டேர்ம் சென்ட்ரல் ஆட்டம் இன் எ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை டிஃபைன் பண்ண சொல்றாங்க. மார்ச் 2023ல கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படிங்கிறது இஸ் the one that occupy the central position in a coordination entity. இப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படிங்கிறது கோஆர்டினேஷன் என்டிட்டியில் எங்கே இருக்கும் அப்படி கேட்டினா சென்ட்ரல் பொசிஷனில் இருக்கும். அப்போ இந்த சென்ட்ரல் பொசிஷனில் இருந்தால் இதோட யாராவது என்ன இருக்கும் பைண்ட் ஆகிருக்க முடியும். யார் பைண்ட் ஆகிருக்கா பைண்ட்ஸ் அதர் ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் டு இட் செல்ஃப் த்ரூ கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். அதர் ஆட்டம்ஸோ அல்லது குரூப் ஆஃப் ஆட்டம்ஸோ இதோட என்ன இருக்கும் பைண்ட் ஆயிருக்கும். அவங்களுக்கு பேர் தான் யாரு லிகான்ஸ். எது மூலம் த்ரூ எ கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். பைண்ட்ஸ் அதர் ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் டு இட்செல்ஃப் த்ரூ எ கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். இந்த லிகாண்ட் வந்து யாரோட பைண்ட் ஆயிருக்கும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட பைண்ட் ஆயிருக்கும். அப்போ இது வந்து பேர் ஆஃப் எலக்ட்ரானை இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு கொடுக்கும். அப்போ இது எலக்ட்ரான் என்ன பண்ணும் அக்செப்ட் பண்ணும். அக்கார்டிங் டு லூயிஸ் கான்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ், ஒரு ஸ்பீசிஸ் தட் அக்செப்ட் த எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுச்சுன்னா அது லூயிஸ் ஆசிட், எலக்ட்ரான் டொனேட் பண்ணுச்சுன்னா அது லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்னது லூயிஸ் ஆசிட். அட் தி சேம் டைம் லிகான்ஸ் அப்படிங்கிறது லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் அயன் எடுத்துக்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் அயன்ல Fe அப்படிங்கிறது சென்ட்ரல் மெட்டல் அயன், Cn அப்படிங்கிறது லிகான். இப்போ சென்ட்ரல் மெட்டல் அயன் எங்க இருக்கு சென்ட்ரல் பொசிஷன்ல இருக்கு. ஓகேங்களா, சென்ட்ரல் பொசிஷன்ல இருக்கு. இதோட யாரு பைண்ட் ஆயிருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம் பைண்ட் ஆயிருக்கும். இவங்களுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் நமக்கு லிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சென்ட்ரல் மெட்டல் அயன் ஆர் ஆட்டம் அப்படிங்கிறது ஒன் தட் ஆக்குபை த சென்ட்ரல் பொசிஷன் இன் எ கோஆர்டினேஷன் என்டிட்டி. Next, mention the oxidation state of the central metal ion, coordination number and nature of ligand for the complex K4MnCN6. K4MnCN6 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸுக்கு oxidation state of the central metal ion, coordination number of the central metal ion and nature of ligand find out பண்ண சொல்றாங்க. ஓகே, அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸில் எது சென்ட்ரல் மெட்டல் அயான் மேங்கனீஸ் இஸ் எ சென்ட்ரல் மெட்டல் அயான். இந்த மேங்கனீஸோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் 11th ஸ்டாண்டர்ட் படித்த மாதிரி இப்போ எல்லா ஸ்பீசிஸோடைய ஆக்சிடேஷன் நம்பர் எல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரணும், இது நியூட்ரல் மாலிகுலாக இருந்தால் 0 வரணும். அதே சார்ஜடாக இருந்துச்சுன்னா என்ன வரணும், அந்த என்ன சார்ஜ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது நியூட்ரல் மாலிகுல். அப்போ பொட்டாசியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, சயனைடோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, இது எல்லாமே ஆட் பண்ணால் என்ன வரணும் 0 வரணும். அப்போ இங்கே எத்தனை பொட்டாசியம் இருக்குது 4 பொட்டாசியம். 4 இன்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் பொட்டாசியம் ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மேங்கனீஸ் ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது சயனோ. சயனோ எத்தனை இருக்குது 6 இருக்குது. 6 இன்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சயனோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. பொட்டாசியம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +1. மேங்கனீஸுக்கு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், அப்படியே வச்சுக்கிறோம். சயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு -1. இப்போ 4 இன்டு 1 4, 6 இன்டு -1 -6. இப்போ மேங்கனீஸை வச்சுட்டு இது ரெண்டையும் அந்த சைடு கொண்டு வந்துடும். இப்போ ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும்.
0 minus 4 plus 6. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? +2 வரும். இப்போ மேங்கனீஸோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த இடத்துல +2 இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல என்ன இருக்கு? K4Mn CN6 கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல பொட்டாசியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +1. அப்போ டோட்டல் சார்ஜ் என்ன வரும்? +4 வரும். இது +4னா இந்த காம்ப்ளெக்ஸ் அயான்ல இருக்கக்கூடிய சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸ் என்ன வரும் அப்படி கேட்டால் -4 வரும். இப்போ இது அயான்ஸா இருக்கு. அப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் ஆட் பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? -4க்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6 சயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தட் இஸ் ஈக்குவல் டு -4. சயனோவுக்கு வேணும் -1. இப்போ -6 வரும். இந்த -6 அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா +6 ஆகிடும். அப்போ மேங்கனீஸுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 வரும். அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயான் என்ன வரும்? +2. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? கோஆர்டினேஷன் நம்பர். இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கிறோம்? நம்பர் ஆஃப் லிகாண்ட் டோனார் ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இல்லைன்னா நம்பர் ஆஃப் பாண்ட் ஃபார்ம்டு பிட்வீன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் லிகாண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸில் இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இது லிகாண்ட்ஸ். இப்போ இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சுற்றி யார் இருப்பா? லிகானா இருக்கும். இப்போ இதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ மேங்கனீஸை சுற்றி என்ன இருக்குது? சயனோ இருக்குது. சயனோவில் சிஎன்னில் யார் பைண்டாக இருக்கா? சி மட்டும் பைண்டாக இருக்குது. அப்போ இங்கே ஒரு சி, 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 இங்கே ஒரு சி. அப்போ நம்பர் ஆஃப் லிகாண்ட் டோனார் ஆட்டம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் எப்படி வரும்? 6 வரும். இல்லைன்னா எத்தனை பாண்ட் இருக்குது? 1 2 3 4 5 6 பாண்ட்ஸ் இருக்கு. இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? நேச்சர் ஆஃப் லிகாண்ட் கேட்குறாங்க. நேச்சர் ஆஃப் லிகாண்டை பொறுத்த வரைக்கும் லிகாண்ட் இங்கே என்ன இருக்குது? சயனிடோ இருக்குது. சயனிடோ அப்படிங்கிறது எப்போதுமே என்ன ஃபீல்டு லிகானாக இருக்கும் அப்படி கேட்டால் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகானாக இருக்கும். இது கிறிஸ்டல் ஃபீல்டு எனர்ஜி வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ இந்த லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அவங்க கேட்குறது. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல் அயான், கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் அண்ட் நேச்சர் ஆஃப் லிகான் அப்படின்னு மட்டும் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. பட் புக் பேக்கில் இதே கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் அடிஷனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்லுவோம் அப்படி கேட்டினா, இப்போ அக்கார்டிங் டு கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில் இப்போ இது வந்து ஆக்டாகட்டால் காம்ப்ளெக்ஸ். ஆக்டாகட்டால் ஸ்பிளிட்டிங்கில் இந்த ஆர்பிட்டாலில் எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறதுக்கு அப்புறம் அங்கே அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது பேராமேக்னெட்டிக்காக இருக்கும். அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? டயாமேக்னெட்டிக். அதாவது ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் பேர்டுன்னா டயாமேக்னெட்னு எடுத்துக்கிறோம். அப்போது இந்த இடத்துல மேங்கனீஸோடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம பார்க்குறோம். 3d5 4s2. ஆக்சுவலாக இங்கே மேங்கனீஸ் 2+ அயானாக இருக்குது. அப்போ என்ன இந்த 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணிடும். Mn2+ உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d5 4s0. அப்போ டி ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 5 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ ஆக்டாகட்டால் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங்கை எடுத்துக்கிறோம். இது ஃப்ரீ மெட்டல் அயான். ஃப்ரீ மெட்டல் அயான் என்ன பண்ணும்? ஃப்ரீ மெட்டல் அயானை லிகாண்ட் வந்து அப்ரோச் பண்ணும்போது அங்கே ஸ்பெரிக்கல் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். அந்த ஸ்பெரிக்கல் ஃபீல்டு இருக்கிறதுனால இப்போ இந்த எலக்ட்ரானுக்கும் அந்த ஸ்பெரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானுக்கு, அதாவது லிகாண்ட் எலக்ட்ரானுக்கு இடையில ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால இதனுடைய எனர்ஜி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மெட்டல் அயான் இந்த ஸ்பெரிக்கல் கிறிஸ்டல் ஃபீல்டில் இங்கே வந்தது. அதுக்கப்புறம் இந்த ஆர்பிட்டால் ஸ்பெரிக்கல் கிறிஸ்டல் ஃபீல்டுக்கு வந்து எனர்ஜி ஹைக் ஆகணும்னு அது என்ன ஆகும்? ஸ்பிளிட்டிங் நடக்கும். ஸ்பிளிட்டிங்கில் வந்து ஆக்டாகட்டால் ஸ்பிளிட்டிங்கில் 2 ஸ்பிளிட்டிங் நடக்குது. T2G அண்டு EG. T2G வந்து இதை விட லோவர் எனர்ஜியாக இருக்கும். EG வந்து T2Gயோட ஹையர் எனர்ஜியாக இருக்கும். இந்த 2 ஸ்பிளிட்டிங் நடக்குது. இப்போ இந்த எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். டி ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 5 ஆர்பிட்டால் இருக்குது. 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். 1 2 3 4 5. இப்போ அதே 5 எலக்ட்ரான் இங்கே வந்துடும். இப்போ இந்த எலக்ட்ரான் ஸ்பிளிட்டிங் போகும்போது இது 3 ஆர்பிட்டால், இது 3 ஆர்பிட்டால். இந்த 5 எலக்ட்ரான்ஸை இந்த ஆர்பிட்டால்ஸில் ஃபில் பண்ணணும் அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல். அது சம்டைம் இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணிடுறோம், அடுத்து இங்கே ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறோம், அடுத்து இங்கே ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறோம், அடுத்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 2 எலக்ட்ரான் இங்கே 2லேயும் ஃபில் ஆகுமா அல்லது இங்கே பேரப் ஆகுமா அப்படின்னு யார் டிசைட் பண்ணுவா அப்படின்னு கேட்டினா
நேச்சர் ஆஃப் லிகாண்ட் டிசைட் பண்ணும். இந்த இடத்துல என்ன லிகாண்ட் இருக்கு? சயனிடோ அப்படிங்கிற லிகாண்ட்ஸ் இருக்கு. இப்போ சயனிடோ லிகாண்ட், அதாவது Cn மைனஸ் லிகாண்ட் எப்போதுமே என்ன ஃபீல்டு லிகாண்ட்? ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டோடைய ரோலே என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? which force the unpaired electron to pair it up. So that reason, அப்போ remaining 2 electron இங்க ஹையர் ஆர்பிட்டாலுக்கு போகாம இங்கே என்ன ஆகும்? ஃபில் ஆகும். அப்போ ஒன் மோர் எலக்ட்ரான் இங்க வந்துடும், இங்க ஒரு ஒன் மோர் எலக்ட்ரான் வந்துடும். இப்போ இந்த கான்ஃபிகரேஷனை நம்ம பார்க்கும்போது இப்போ இது எப்படி இருக்கு? பேரடா இருக்கு. இது எப்படி இருக்கு? பேரடா இருக்கு. இது எப்படி இருக்கு? அன்பேரடா இருக்கு. அப்போ அன்பேர்டு எலக்ட்ரான் ப்ளஸ்லாம் இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன வரும்? பாராமேக்னெட்டிக் வரும். அப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் பாராமேக்னெட்டிக். பாராமேக்னெட்டிக் வந்துச்சுன்னா ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்டம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ரூட் ஆஃப் n into n plus 2. இப்போ என்னங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். இந்த இடத்துல நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து என்ன? 1. அந்த வேல்யூ கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணி மியூஎஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் அது பின்னாலே இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க அப்படி கேட்டினா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இன் ஆக்டாஹெட்ரல் கிறிஸ்டல் ஃபீல்டு. ஆக்டாஹெட்ரல் கிறிஸ்டல் ஃபீல்டில் இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன கேட்குறாங்க. இப்போ நம்ம ட்ரா பண்ணோம். இப்போ இது ஸ்பிளிட்டிங் ஆகி T2G அண்ட் EGயில் போகுது. இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ T2Gயில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. EGயில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 0 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும்? T2G 5 EG 0. அப்போ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இன் ஆக்டாஹெட்ரல் கிறிஸ்டல் ஃபீல்டு என்ன வரும் நமக்கு? T2G 5 EG 0. இப்போ இதில் நமக்கு இந்த 3 மட்டும் கேட்டிருக்காங்க பப்ளிக் எக்ஸாமினேஷனில். இன் அடிஷனாக புக்கில் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இன் ஆக்டாஹெட்ரல் கிறிஸ்டல் ஃபீல்டு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதையும் படிச்சுட்டிங்கன்னா வேறு மாதிரி கேட்டாங்கன்னா கூட நம்ம ஆன்சர் எழுதுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதுனாவே போதுமானது. நம்ம ஏற்கனவே டயக்ராம்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அந்த மாதிரியெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க கேட்குறது மென்ஷன், அவ்வளோதான். அதை மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னா +2ன்னு சொன்னால் போதும். கோஆர்டினேஷன் நம்பர் 6ன்னு சொன்னால் போதும். நேச்சர் ஆஃப் லிகாண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் சொன்னால் போதும். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் பாராமேக்னெட்டிக் சொன்னால் போதும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன சொன்னால் போதும்? T2G5 EG0ன்னு சொன்னால் போதுமானது. இதுதான் இந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், ரைட் த ஃபாலோவிங் காம்ப்ளெக்ஸ். AgNH3 twice ப்ளஸ் லிகாண்ட் என்ன, சென்ட்ரல் மெட்டல் அயான் என்ன, IUPAC நேம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ அதே மாதிரி கொஸ்டின் டைப்பு தான் அது நமக்கு வந்து. இந்த காம்ப்ளெக்ஸில் லிகாண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த காம்ப்ளெக்ஸில் லிகாண்ட் என்ன இருக்குது? அம்மைன். அம்மைன் எழுதலாம், அல்லது என்ன இருக்குது? NH3 இருக்குது. இது வந்து நியூட்ரல் லிகாண்டுங்கிறதுனால இங்கே எதுக்கும் சார்ஜ் போட மாட்டோம். நியூட்ரல் லிகாண்ட் இல்லை, நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ் வரும், பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இது நியூட்ரல் அப்படிங்கிறதுனால எந்த சார்ஜும் போடலை. ஒன்று அம்மைன் எழுதணும், இல்லைனா NH3 எழுதணும். அடுத்து என்ன கேட்குறாங்க? சென்ட்ரல் மெட்டல் அயன். இதில் சென்ட்ரல் மெட்டல் அயன் யார்? Ag. இப்போ Ag வந்து இங்கே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக இருக்கா அயானா இருக்கான்னு பார்க்கணும். இங்கே என்ன இருக்கும்? அயானா இருக்கும். இப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ இதையும் ஆட் பண்ணால் இது வரணும்னு சொல்லியிருக்கிறோம். சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸ் வரணும். இப்போ இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நியூட்ரல் லிகாண்ட், ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. இப்போ இதையும் ஆட் பண்ணால் இது வரணும்னா அப்போ இது கம்பல்சரி என்ன இருக்கணும்? +1 தான் இருக்கணும். அப்போ இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +1. இப்போ நம்ம எழுதும் போது எப்படி எழுதலாம் அப்படி கேட்டினா சில்வர் வித் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட எழுதணும். சில்வர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் ரோமோ லெட்டரில் 1ன்னு போடுறோம். ஆர் Ag ப்ளஸ்ன்னு எழுதலாம். ஆர் Ag ரோமோ லெட்டரில் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு போட்டு எழுதலாம். இதில் ஏதாவது ஒன்று எழுதணும். வெறும் சில்வர் மட்டும் எழுதுனா ஆன்சர் கிடைக்காது. வெறும் Agன்னு எழுதினாலும் ஆன்சர் கிடைக்காது. அதாவது மார்க் வராது நமக்கு. ஓகேங்களா? இது சென்ட்ரல் மெட்டல் அயான். நெக்ஸ்ட் IUPAC நேம் கேட்குறாங்க. இப்போ IUPAC நேம் எழுதும்பொழுது இப்போ ஆக்சுவலாக இது வந்து காம்ப்ளெக்ஸ் அயான் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அயனிசபிள் ஸ்பீசிஸ் எதுவும் கொடுக்கல. இப்போ காம்ப்ளெக்ஸ் அயானுக்கு நம்ம நேம் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு எதுக்கு நேம் கொடுப்போம்? லிகாண்டுக்கு நேம் கொடுப்போம். அப்புறம் சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு கொடுப்போம். இப்போ லிகாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா டைப்ஸ் பார்த்துருப்போம். நெகட்டிவ் லிகாண்ட், பாசிட்டிவ் லிகாண்ட் அண்ட் நியூட்ரல் லிகாண்ட். ஆக்சுவலாக இது வந்து நியூட்ரல் லிகாண்ட். நியூட்ரல் லிகாண்டுக்கு ஒரு சிலதை தவிர அதனுடைய நேம் அப்படியே கொடுப்போம். ஸ்பெஷல் கேஸில் இப்போ NH3 அப்படிங்கிறது ஆர்கானிக் அமீனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக இதனுடைய நேம் என்ன கொடுத்துருப்பாங்க? அம்மைன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதனுடைய லிகாண்டோடைய நேம் அம்மைன். பட் லிகாண்ட் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு நியூமரிக்கல் ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். டை, ட்ரை, டெட்ரா, பெண்டா, ஹெக்ஸா.
அந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல எத்தனை லிகான்ஸ் இருக்கு? 2 லிகான்ஸ் இருக்கு. அப்போ இதை இண்டிகேட் பண்றதுக்கு நியூமரிக்கல் ப்ரிஃபிக்ஸ் என்ன யூஸ் பண்றோம்? டை. இப்போ டை அமைன் வந்துடும். அதுக்கப்புறம் லிகான் பேர் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்ல போறோம்? சென்ட்ரல் மெட்டல் அயான் சொல்ல போறோம். இப்போ டை அமைன் எழுதிட்டோம். அடுத்து சென்ட்ரல் மெட்டல் அயான் சொல்ல போறோம். சென்ட்ரல் மெட்டல் அயான் சொல்லும் பொழுது அதனுடைய நேமு பிளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பிராக்கெட்ல சொல்லணும்னு சொல்லியிருக்கிறோம் ரோமன் லெட்டர்ல. பட் அதுக்கு முன்னாடி இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸா அனயானிக் காம்ப்ளெக்ஸான்னு பார்க்கணும். கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸா இருந்தால் அதனுடைய நேம் அப்படியே கொடுப்போம். அனயானிக் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னா ஏட்டுன்னு முடிப்போம். அது புக்கில் வந்து ஒரு டேபிள் காலமே நம்ம கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். அப்போ இதனுடைய நேம் அப்படியே எழுதலாம். இதனுடைய நேம் என்ன? சில்வர். ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு சொன்னோம்? +1ன்னு சொல்லியிருந்தோம். ரோமன் லெட்டரில் 1ன்னு போட்டுரும். அப்புறம் ஏன் சார் முடிஞ்சிச்சு நேம்? அதுக்கப்புறம் அயான் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது நியூட்ரல் மாலிகுலா இல்லை. எப்படி இருக்கு? அயான்ஸா இருக்கு, சார்ஜ் இருக்கு. அதனால லாஸ்ட்ல எப்படி முடிக்கணும்? அயான் முடிக்கணும். பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் எப்படி முடிக்கணும்? அயான் முடிக்கணும். அப்போ என்ன வருது? டை அமைன் சில்வர் ரோமன் லெட்டர்ல 1 போட்டு அயான் போட்டுரும். இதுதான் ஐயூபேக் நாமென்கிளேச்சர். இது வெரி ஈஸி. மே 2022ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சேம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபார் த காம்ப்ளெக்ஸ் PtNO2 H2O NH3 twice Br. Identify the following: central metal atom or ion, coordination number, C என்ன கேட்டிருக்காங்க? oxidation number of central metal ion. அதே மாதிரி தான் இப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் மெட்டல் அயான் எதுன்னு பார்க்குறோம். இப்போ இது வந்து காம்ப்ளெக்ஸ் அயான், இது அயனைசபிள் ஸ்பீசிஸ். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் அயானில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? சென்ட்ரல் மெட்டல் இருக்கும். ஓகே, மெட்டல் தான் அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயானா இருக்க முடியும். அப்போ இந்த இடத்துல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எது பார்த்தீங்கன்னா எது வரும்? பிளாட்டினம். பிளாட்டினம் எழுதும்போது ஆக்சுவலாக எப்படி எழுதணும்? Pt2 ப்ளஸ்ன்னு எழுதணும், இல்லைனா Pt2ன்னு எழுதணும், இல்லைனா பிளாட்டினம் 2ன்னு எழுதணும். இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயானை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க. அடுத்து கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறது எத்தனை நம்பர் ஆஃப் லிகான் தட் சரௌண்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த லிகானை பார்க்கும்போது NO2 பார்த்தீங்கன்னா இது யூனிட் 28 லிகான், இதுக்கு யூனிட் 28 லிகான், இதுக்கு யூனிட் 28 லிகான். அப்போ ஒரு லிகான் ஒரு ஆட்டம் மூலம் தான் பைண்டட் ஆயிருக்க முடியும். அப்போ இங்க எத்தனை லிகான் இருக்கு? ஒரு லிகான், இங்க ஒரு லிகான், டோட்டலா 2 லிகான், இங்க 2 லிகான், அப்போ டோட்டலா 4 லிகான். Now what is coordination number? 4. Next, oxidation number of central metal atom or ion. Oxidation number என்ன வருது? 2 plus 2 போட்டுறோம். ஓகே, இது ரொம்ப ஈஸியான இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டு அதனுடைய நேம் எழுதி பார்க்கணும், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எழுதி பார்க்கணும், கோஆர்டினேஷன் நம்பர் எழுதி பார்க்கணும், லிகாண்ட் எழுதி பார்க்கணும். இப்போ இந்த மாதிரியான கான்செப்டெல்லாம் நம்ம எழுதி பார்த்தோம்னா இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கணும். நெக்ஸ்ட், எனி 2 hydrate isomers of the complex with molecular formula CrCl3 6H2O. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு 2 ஹைட்ரேட் ஐசோமர்ஸ் எழுத சொல்றாங்க. ஹைட்ரேட் ஐசோமர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஹைட்ரேட்டர் மாலிகூல்ஸ்ல டிஃபரெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ CrCl3H2O எடுத்துக்கிறோம். இப்போ Cr சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எடுத்துக்கிட்டு இந்த H2O லிகானை எடுத்துக்கிறோம். இது அயனைசபிள் ஸ்பீசிஸா எடுத்துக்கிறோம். அப்போ எழுதும் போது எப்படி எழுதலாம்? CrH2O6Cl3 எழுதிட்டோம். இது 1. இப்போ என்ன பண்ண போறோம்? ஒரு Cl உள்ள போடுறோம், ஒரு வாட்டரை வெளியில கொண்டு போறோம். ஒரு Cl உள்ள போயிடும், ஒரு வாட்டர் வெளியில வந்துடும். அப்போ இங்க வாட்டர் என்ன வந்துடும்? 5 வந்துடும். H2O 5. ஒரு Cl உள்ள வந்துருச்சு. மீதி Cl என்ன இருக்கும்? Cl2. ஒரு வாட்டர் வெளியில வந்தோன்னா H2O. செகண்ட் கேஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படி கேட்டா, இன்னொரு Cl உள்ள போட போறோம், இன்னொரு வாட்டர் மாலிகூல்ஸை வெளியில எடுக்க போறோம். அப்போ இங்க இது என்ன ஆயிடும்? 4 ஆயிடும். இது எத்தனை வந்துடும்? 2 வந்துடும். ரிமைனிங் எத்தனை இருக்கும்? 1 இருக்கும். இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாதிரி எழுதுறோம். அவங்க 2 தான் கேட்டிருக்காங்க, நம்ம 3 இருக்கிறதையும் பாசிபிலிட்டிஸ் எழுதிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் ஒன், ACH2O6 3+ is colorless. Explain. இது கலர்லெஸ்ஸா இருக்கு, யான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு காம்பவுண்ட் கலரா கலர்லெஸ்ஸா அப்படிங்கிறது எதை வச்சு சொல்ல போறோம் அப்படி கேட்டினா, அங்க நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கா இல்லையான்னு, அன்பேர்டு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையான்னு. அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து அன்பேர்டு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். அந்த அன்பேர்டு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் போது அது என்ன பண்ணும்? DD டிரான்சிஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். DD டிரான்சிஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆச்சுன்னா அது என்ன கலரை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு என்ன கலரை எமிட் பண்ணுதோ அதுதான் அந்த கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது. கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அப்போ இதுல அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கா இல்லையான்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோடைய
எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறோம். அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன வருது? 3d1 4s2 வருது, ஆர்கான் இன்க்ளூடட். ஆனா இங்க ஸ்காண்டியம் வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் ஆட் பண்ணா 3+ வரணும். இப்போ இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? 0. அப்போ இதுக்கு என்னவா இருக்கணும்? 3+ இருக்கணும். அப்போ இங்க ஸ்காண்டியம் 3+ இருக்கு. 3+ எப்போ இருக்கும்? 3 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ இந்த 2 எலக்ட்ரான் இந்த ஒரு எலக்ட்ரானும் போயிடும். இப்போ ஸ்காண்டியம் 3+க்கு என்ன வரும்? AR 3D 0 4S 0. ஓகே, அப்போ d ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் இருக்கா இல்லையா? எலக்ட்ரானே இல்லை. அப்போ DD டிரான்சிஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகாது. அப்போ இங்கே என்னவா இருக்கும்? கலர்டா இருக்குமா? கலர்லெஸ்ஸா இருக்குமா? கலர்லெஸ்ஸா இருக்கு. அப்போ என்ன ரீசன் எழுத போறோம்? There is no d electron. அதாவது absence of d electron. அப்போ hence DD transition does not possible. So it is colorless. Very simple எழுதலாம். இதே கலர்டா இருந்துச்சுன்னா இப்போ இங்க எத்தனை unpaired electron இருக்குன்னு பார்த்து அப்போ presence of unpaired electron, hence DD transition is possible. So it is colored அப்படின்னு சொல்லலாம். Very simple. So scandium H2O6 3+ is colorless. White கேட்டாங்கன்னா நீங்க இந்த மாதிரி எழுதுனா போதுமானது. Very simple answer. Next, write the IUPAC name of the following. இப்போ இதுக்கு IUPAC name, இதுக்கு IUPAC name கேட்குறாங்க. இதுக்கு IUPAC நம்ம ஏற்கனவே எழுதியிருந்தோம். என்ன சொல்லுவோம்? டைஅமீன் சில்வர் 1. அயானா இருக்கிறனால அயான் போட்டுட்டோம். ரெண்டாவதுக்கு இது போடும்போது இதுக்கு எழுதும்போது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமைன் இருக்கு, குளோரோ இருக்கு. ரெண்டையும் ஆல்பபெட்டிக்கலா அரேஞ்ச் பண்ணும்போது இதான் ஃபர்ஸ்ட் வரும். இது எத்தனை இருக்கு? 5 இருக்கு. அப்போ என்ன சொல்லுவோம்? நமக்கு பெண்டா அமைன் குளோரோ, பெண்டா அமைன் குளோரோ. அதுக்கப்புறம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எழுத போகிறோம், கோபால்ட். இப்போ இது வந்து கேட்டானிக் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால அதோடைய பேர் அப்படியே எழுதிடுறோம், கோபால்ட். ஆக்சிடேஷன் நம்பர் இந்த இடத்துல என்ன வரும் அப்படி கேட்டால் 3+ வரும். அப்போ ஆக்சிடேஷன் போட்டுட்டோம். இது அயானா இருக்கிறனால இங்கே என்ன பண்ணுறோம்? அயான் முடிச்சுட்டோம். இது IUPAC நேம் ஆஃப் த ஃபாலோவிங். நெக்ஸ்ட், கால்குலேட் த மேக்னெட்டிக் மொமெண்டம் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் COF6 3-. மேக்னெட்டிக் மொமெண்டம் கேட்குறாங்க, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கேட்குறாங்க. இப்போ மேக்னெட்டிக் மொமெண்டம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னா நமக்கு என்ன ஃபார்முலா வேணும் அப்படி கேட்டீங்கன்னா √n × n+2 வேணும். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படி கேட்டீங்கன்னா அங்கே நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கா இல்லையான்னு அந்த காம்ப்ளெக்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ நம்ம அந்த வேலன்ஸ் பாயிண்ட் தியரியை கம்ப்ளீட்டாக எழுதி கொண்டுட்டு வரணும். நமக்கு வேலன்ஸ் பாயிண்ட் தியரி போடலாம், இல்லைன்னா கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி போடலாம், எது வேணாலும் நம்ம போடலாம். இப்போ வேலன்ஸ் பாயிண்ட் தியரியில் போட்டோம்னா இப்போ இங்கே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆக்சிடேஷன் ஸ்டேட் எழுதுகிறோம். இப்போ கோபால்ட்டோடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 3d7 4s2. பட் இங்கே கோபால்ட் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்க்குறோம். ஆக்சுவலாக இதையும் ஆட் பண்ணால் இது வரணும். ஃப்ளூரினுக்கு -1, அப்போ டோட்டலாக -6 வரும். இப்போ இதையும் ஆட் பண்ணால் இது வரணும்னா கம்பல்சரி இதெல்லாம் இருக்கும் 3+. அப்போ இந்த இடத்துல CO3+ அயானா இருக்கும். இப்போ CO3+ அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் போயிடும். இப்போ இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 1 எலக்ட்ரான் போயிடும். அப்போ 3d6 வரும். CO3+ அயானுக்கு 3d6 4s 0. ஆக்சுவலாக கான்ஃபிகரேஷன் வந்து ஆட்டத்துக்கு எழுதுறோம், பட் ஆக்சுவலாக இங்கே ஆட்டமா இருக்கா அயானா இருக்கான்னு டிசைட் பண்ணிட்டு தென் யூ கேன் ரைட். இப்போ இந்த d ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் s ஆர்பிட்டால் எலக்ட்ரானும் அந்த ஆர்பிட்டாலில் ஃபில் பண்ணுறோம். CO3+ அயன் போடும்போது d ஆர்பிட்டால் எத்தனை சப் ஆர்பிட்டால் இருக்கும்? 5 சப் ஆர்பிட்டால் இருக்கும். 5 சப் ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ண போகிறோம்? 6. ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபில் பண்ணுறோம். 1 2 3 4 5 தென் 6. அடுத்து 4s ஆர்பிட்டால் இருக்கும், அங்கே எலக்ட்ரான் இருக்குமான்னு பார்த்தா இல்லை. அதுக்கப்புறம் 4b இருக்கலாம், 4d கூட இருக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து இந்த லிகான் பார்க்குறோம். இந்த லிகான் வந்து ஸ்ட்ராங் லிகானா வீக் லிகானு பார்க்குறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ இங்கே அன்பேர்டு எலக்ட்ரானை ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகானா இருந்தால் என்ன பண்ணும்? ஃபோர்ஸ் டு பேர் அப் பண்ணும். பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய லிகான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் - இஸ் எ வீக் ஃபீல்டு லிகான். அப்போ இது என்ன பண்ணாது? அன்பேர்டு எலக்ட்ரானை பேர் அப் பண்ணாது. இப்போ நெக்ஸ்ட் அயான் எழுதிட்டுன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் எழுதிக்கிறோம், COF6 3-. இப்போ இது அன்பேர் ஆகாது. அப்போ இந்த இதை வந்து அப்படியே எழுதிட்டோம். நம்ம எழுதினதுக்கு அப்புறம் இந்த ஃப்ளூரின் என்ன பண்ணுது? இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரானை கொடுக்கும். இந்த F- இங்கே 2 எலக்ட்ரானை கொடுக்கும், இந்த F- இந்த 2 எலக்ட்ரானை கொடுக்கும், இங்கே 2 எலக்ட்ரானை கொடுக்கும், இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான். மொத்தம் எத்தனை ஃப்ளூரின் இருக்கு? 6 ஃப்ளூரின் இருக்கு. எலக்ட்ரானை கொடுத்துட்டோம். இப்போ இங்கே என்னென்ன ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகுது? ஒரு s ஆர்பிட்டால், 3 p ஆர்பிட்டால், 2
d ஆர்பிட்டால். அப்போ hybridization வரும் sp3d2. இப்போ hybridization என்ன வருது பார்த்தோம்னா sp3d2 வருது. இப்போ இந்த hybridization sp3d2 வந்தா அதோடைய ஜாமெண்ட்ரி என்னவா இருக்கணும் அப்படி கேட்டினா ஆக்டாஹெட்ரலா இருக்கணும். அவங்க மெயினா கேட்கறது என்ன கேட்கறாங்க, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இதெல்லாம் எழுதிடுவோம். ஏன்னா கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படி கேட்டினா இது ஏன் sp3 ஹைபிரிடைசேஷன் வருது, இது ஏன் d2 sp3 ஹைபிரிடைசேஷன் வருது, இது ஏன் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸா இருக்கு, இது ஏன் வேற காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க. அதனால தான் நம்ம எழுதும்போது எல்லாமே எழுதிடுறோம். இப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்ல பார்க்கணும், இங்க பார்க்கறத விட இந்த காம்ப்ளெக்ஸ்ல தான் பார்க்கணும். காம்ப்ளெக்ஸ்ல அன்பேர்டு எலக்ட்ரான் பிரசன்டா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான், இங்க ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான், இங்க ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான், இங்க ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு. presence of 4 unpaired electron. Magnetic properties என்னவா இருக்கும், paramagnetic. Magnetic properties paramagnetic. Paramagnetic இருந்தா spin only paramagnetic moment கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க number of unpaired electron எத்தனை இருக்கு, 4 இருக்கு. அப்ப n is equal to 4. Spin only magnetic moment formula mu s equal to root of n into n plus 2. இந்த n ஓட வேல்யூ 4, 4 ஓட வேல்யூ பண்ணா சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. இதுக்கு ரூட் எடுத்தோம்னா we get 4.89 வந்துரும். இதுதான் மேக்னெட்டிக் மொமெண்டம், இது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். அப்ப இந்த மாதிரி எழுதணும். இதனுடைய கம்ப்ளீட் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வந்து டெய்லி 1 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அதை கூட நீங்க நல்லா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இன் ஆக்டாஹெட்ரல் கிறிஸ்டல் ஃபீல்ட் draw the figure to show splitting of d orbital. ஏற்கனவே d orbital splitting வந்து ஆக்டாஹெட்ரல் கிறிஸ்டல் ஃபீல்ட்ல போட்டோம். அதை டிரா பண்ணி காமிக்க சொல்றாங்க. அப்போ during the crystal field splitting in octahedral field, in order to maintain the average energy of the orbital constant, the energy of the orbital dx squared minus y squared and ds squared Eg orbital will increased by 355 delta naught. அதே மாதிரி other orbital dxy dyz and dzx அதாவது t2g orbital அப்படின்னு சொல்லுவோம், decreased by 255 delta naught அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டெல்டா நாட் அப்படிங்கிறது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இன் ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டு. ஸ்பிளிட்டிங் போடும்போது டி ஆர்பிட்டால் ஃப்ரீ அயான்ல இருந்து எங்க போகும், ஸ்பெரிக்கல் கிறிஸ்டல் ஃபீல்டுக்கு போகும். அதுக்கப்புறம் ஸ்பிளிட்டிங் நடக்கும். dxy dyz and dz t2g ஆர்பிட்டாலா ஸ்பிளிட் ஆகும். இந்த இடத்துல eg அப்படிங்கிறது tx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் tz ஸ்கொயர் eg ஆர்பிட்டாலா ஸ்பிளிட் ஆகும். இப்போ 5 ஆர்பிட்டாலும் 3 + 2 ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே எத்தனை ஆர்பிட்டால் ஸ்பிளிட் ஆயிருக்கு, 3. ரிமைனிங் எத்தனை இருக்கு, 2. அப்போ 2/5 டெல்டா நாட். இங்கே ஏன் நெகட்டிவ் வந்திருக்குன்னா இதனோட எனர்ஜி வந்து இதை விட லோவாக இருக்கிறனால நெகட்டிவ் வேல்யூல வரும். அதே இங்கே எடுத்துக்கிட்டோம்னா 2 இருக்கு, ரிமைனிங் 3. அப்போ 3/5 அவுட் ஆஃப் 5ல வந்து 3 இல்லை, 3/5 டெல்டா நாட்டு. இது எனர்ஜி வந்து இதை விட கிரேட்டர் இருக்கிறனால பாசிட்டிவ்ல வரும். எனர்ஜி டிஃபரன்ஸ் இங்கே இன்க்ரீஸ்டு பை இன்க்ரீஸ்டு பை ப்ளஸ் 3/5, இங்க decreased by -2/5. இப்போ நம்ம இதெல்லாம் எழுதணுமா அவங்க கேட்டாங்கன்னா அவங்க draw the figure to show splitting of d orbital in octahedral crystal fieldல கேட்குறாங்கன்னா அப்போ இந்த டயக்ராம் மட்டும் போட்டா போதும், நீங்க இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட், indicate the possible type of isomerism for the complex. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு பாசிபிள் ஐசோமர்ஸ்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ஏங்கிற காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இது என்ன வரும் அப்படி கேட்டினா ஆப்டிக்கல் ஐசோமர்ஸும் வரும். இப்போ இது ஒரு ஐசோமர், இதுக்கு மிரர் இமேஜ் எடுத்தோம்னா இது ஒன்று வரும். அப்போ இது டி, இது எல். இப்போ இந்த டயக்ராம் மட்டும் ட்ரா பண்ணி காமிச்சாவே போதுமானது. அடுத்து பி எடுத்துக்கிறோம். பி எதில் வரும் அப்படி கேட்டினா ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் வரும். ஏன்னா இது என்ன இருக்குது, ஸ்கொயர் பிளானர் இருக்குது. ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் வரும். ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் சிஸ் இருக்கு, டிரான்ஸ் இருக்கு, ரெண்டையும் போடணும். சிஸ் அப்படிங்கிறது சேம் குரூப் லைஸ் ஆன் சேம் சைடு. இப்போ இங்கே ஆக்சுவலாக என்ன இருக்குது, பிளாட்டினம் NH3 Cl2. இப்போ NH3 Cl2 சேம் சைடு இருக்கணும், சேம் சைடு இருந்தால் சிஸ் ஐசோமர். அதே டயகோனலி ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிரான்ஸ் ஐசோமர் காமிச்சிடணும். நெக்ஸ்ட், மென்ஷன் த மெட்டல் காம்ப்ளெக்ஸ் and its metal ion are used in biological system. biological systemத்துல மெட்டல் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய மெட்டலோடைய யூசஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ரெட் பிளட் செல் எடுத்துக்கிறோம், RBC. இது என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா கம்போஸ்டா ஹிமிக் குரூப்.
ஹிமி குரூப் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படி கேட்டினா இதில் Fe2 ப்ளஸ் அயானும் 4 பைரின் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதாவது Fe2 ப்ளஸ் அயான் 4 பைரின் காம்ப்ளெக்ஸ். இந்த Fe2 ப்ளஸ் அயான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக இருக்கும், 4 பைரின் வந்து லிகாண்டாக இருக்கும். இது it plays an important role in carrying oxygen from lungs to tissues and carbon dioxide from tissues to lungs. இதனுடைய ரோலே அதாவது ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுவோம். ஹீமோகுளோபின்ல என்ன குரூப் மெயினாக இருக்குது அப்படி கேட்டால் ஹிமி குரூப். இந்த ஹிமி குரூப் அப்படிங்கிறது அயான் போர்பைரின் காம்ப்ளெக்ஸ் தான். இந்த அயான் போர்பைரின் காம்ப்ளெக்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படி கேட்டினா ஆக்சிஜனை லங்ஸ்லேருந்து வேரியஸ் டிஷ்யூஸுக்கு எடுத்துக்கு போகும். அப்புறம் வேரியஸ் டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை லங்ஸுக்கு எடுத்துகிட்டு வரும். அதான் அதனுடைய ரோல், ஹீமோகுளோபினுடைய ரோல். நெக்ஸ்ட் குளோரோஃபில் எடுத்துக்கிறோம். குளோரோஃபில் அப்படிங்கிறது எ கிரீன் பிக்மெண்ட் எங்கே ப்ரெசண்டாக இருக்கும், கிரீன் பிளான்ட் அண்டு ஆல்கையில் ப்ரெசண்டாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் எ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் கண்டெய்னிங் Mg2 plus ion as a central metal ion surrounded by modified 4 பைரின் லிகாண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா Fe2 plus ion இருக்கும், இங்கே Mg2 plus ion. இது மெக்னீசியம் 4 பைரின் காம்ப்ளெக்ஸ், அது அயான் 4 பைரின் காம்ப்ளெக்ஸ். அப்போ இந்த மாடிஃபைடு 4 பைரின் லிகாண்டுக்கு பேர் தான் நான் கோரிங் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படி கேட்டினா இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸில் என்ன நடக்குது, பிளான்ட் வந்து கன்வெர்ட்ஸ் CO2 அண்ட் வாட்டர் இன்டு கார்போஹைட்ரேட் அண்ட் ஆக்சிஜன். CO2வையும் வாட்டரையும் எதை மாற்றுது, கார்போஹைட்ரேட் அண்ட் ஆக்சிஜனாக மாற்றக்கூடிய இருக்குது. இப்போ குளோரோஃபில் என்ன இருக்குது, மெக்னீசியம் 4 பைரின் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அடுத்து விட்டமின் B12 எடுத்துக்கிறோம், சயனோகோபாலமின் அதனுடைய நேமு. இது ஒன்லி விட்டமின் கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டல் அயான், மற்ற விட்டமின்ல இருக்காது. இட் இஸ் எ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இன் விச் சென்ட்ரல் மெட்டல் அயான் என்ன இருக்கு, கோபால்ட் பிளஸ்ல இருக்கும். சரௌண்டட் பை இங்கேயும் 4 பைரிங் லைக் லிகாண்ட் இருக்கும். அடுத்து மெனி என்சைம் எடுத்துக்கிறோம். மெனி என்சைம் ஆர் நோன் டு பி மெட்டல் காம்ப்ளெக்ஸ். தே ஆர் ரெகுலேட்டட் பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், கார்பாக்சி பெப்டைடேஸ் அப்படின்னு புரோட்டைஸ் என்சைம் எடுத்துக்கிறோம். இது என்ன, ஹைட்ரோலிட்டிக் என்சைம் இம்பார்ட்டன்ட் இன் டைஜஷன். நமக்கு டைஜஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஹைட்ரோலிட்டிக் என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன இருக்குது அப்படி கேட்டினா ஜிங்க் அயான் கோஆர்டினேட் டு தி புரோட்டீன். அந்த ஜிங்க் அயான்ங்கிற அந்த சென்ட்ரல் மெட்டல் அயான் வந்து புரோட்டீனோட கோஆர்டினேட் ஆகிருக்கும். தீஸ் ஆர் த பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சம் மெட்டல் அயான் இன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ். Next, based on VP theory, explain why NiCN42- is diamagnetic. இதில் 2 கொஸ்டின் இருக்கும் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் ஒன்று மட்டும் கேட்டிருக்காங்க, இதையால் டயாமேக்னெட்டிக் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுவோம், இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவோம். ஆட்டத்துக்கு 3D8 ஃபாரஸ்ட். பட் இங்கே நிக்கல் என்னவா இருக்கும், நிக்கல் 2+ அயானாக இருக்கும். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறோம். நிக்கல் 2+ அயான். நிக்கல் 2+ அயன் எப்போ வரும், 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணதுக்கப்புறம். இங்கே இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணிடும். அப்போ கான்ஃபிகரேஷன் என்ன வரும், 3D8 4s0. இப்போ இந்த அயானில் இந்த ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை அந்த சப் ஆர்பிட்டால் நம்ம ஃபில் பண்ணுறோம். டி ஆர்பிட்டால் எத்தனை சப் ஆர்பிட்டால் இருக்கும், 5. எஸ் ஆர்பிட்டால் எத்தனை சப் ஆர்பிட்டால் இருக்கும், 1. பி ஆர்பிட்டால் எத்தனை சப் ஆர்பிட்டால் இருக்கும், 3. எஃப் ஆர்பிட்டால் எத்தனை சப் ஆர்பிட்டால் இருக்கும், 7. அப்போ நிக்கல் 2+ அயான்ல வேரியஸ் ஆர்பிட்டால ஃபில் பண்ணுறோம். டி ஆர்பிட்டால 5 சப் ஆர்பிட்டால், அதாவது 3D ஆர்பிட்டால். அடுத்து 4s ஆர்பிட்டால், அடுத்து 4b ஆர்பிட்டால் வரும். இப்போ டி ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, 8 எலக்ட்ரான். இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டு அடுத்து இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு ஹியர், அடுத்து இங்கே வந்துடும், இங்கே வந்துடும், அடுத்து இன்னொன்று இங்கே வந்துடும். இப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ், 8 எலக்ட்ரான்ஸ் போணுச்சு. அடுத்து என்ன ஆர்பிட்டால், 4s ஆர்பிட்டால், there is no எலக்ட்ரான். அடுத்து என்ன ஆர்பிட்டால் இருக்கலாம், 4b இருக்கலாம், 4d கூட இருக்கலாம். நம்ம ஆக்சுவலாக வந்து அக்கார்டிங் டு போர் தியரியில் பார்க்கும்பொழுது நிறையா பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் எனர்ஜி லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்பிட்டால் இருக்கும், எஸ் ஆர்பிட்டால். செகண்ட் எனர்ஜி லெவலில் பார்த்தீங்கன்னா 2 ஆர்பிட்டால் இருக்கும், எஸ் இருக்கும், பி இருக்கும். தேர்ட் எனர்ஜி லெவலில் பார்த்தீங்கன்னா எஸ்பிடி இருக்கும். ஃபோர்த் எனர்ஜி லெவலில் பார்த்தீங்கன்னா எஸ்பிடிஎஃப் இருக்கலாம். அதான் இங்கே ஃபோர்த் எனர்ஜியில் வந்துட்டால் எஸ் இருக்கலாம், பி இருக்கலாம், டி கூட இருக்கலாம். தேவைன்னா எடுத்துக்கிறோம் நம்ம அதையும். அடுத்து இந்த லிகான் பார்க்குறோம், இது ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகானா வீக் ஃபீல்டு லிகானா பார்த்தோன்னா இந்த சைனோ அவங்கிறது ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான். இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகானோடைய ரோல் என்ன, இங்கே யார் அன்பேர்டு எலக்ட்ரானாக இருக்காங்களோ அவங்கள என்ன பண்ணும், பேரா பண்ணிடும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகிடும், இங்கே ஷிஃப்ட் ஆகிடும்.
தென் இந்த காம்ப்ளெக்ஸ் அயான் எடுத்துக்கிறோம். காம்ப்ளெக்ஸ் அயான்ல ஆர்பிட்டால்ல எலக்ட்ரானை ஃபில் பண்றோம். ஆல்ரெடி இந்த 2 எலக்ட்ரான்ஸ், இங்க 2 எலக்ட்ரான்ஸ், இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு. இந்த எலக்ட்ரான் இங்க என்ன ஆயிடும்? ஷிஃப்ட் ஆயிடும். ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா இங்க என்ன ஆயிடும்? பேர் அப் ஆயிடும். அப்ப இங்க இருந்து வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டாலுக்கு அக்கார்டிங் டு வேலன்ஸ் பாயிண்ட் தியரி இந்த லிகான் ஃபில்டு ஆர்பிட்டால் வந்து என்ன பண்ண போகுது? எலக்ட்ரானை டொனேட் பண்ண போகுது. இப்போ இங்க Cn மைனஸ் 2 எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். அப்புறம் இங்க Cn மைனஸ் 2 எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். இங்க Cn மைனஸ் 2 எலக்ட்ரான், இங்க Cn மைனஸ் 2 எலக்ட்ரான், இங்க Cn மைனஸ் 2 எலக்ட்ரான் டொனேட் பண்ணுமா? பண்ணாது. ஏன்னா நமக்கு எத்தனை லிகான்ஸ் இருக்கு? 4 லிகான்ஸ் தான் இருக்கு. இப்போ என்னென்ன ஆர்பிட்டால் வருது பாருங்க. இது என்ன ஆர்பிட்டால்? D ஆர்பிட்டால் 1, S ஆர்பிட்டால் 1, P ஆர்பிட்டால் 2. அப்ப என்ன வரும்? DsP2 கான்ஃபிகரேஷன் DsP2. அப்ப ஹைபிரிடைசேஷன் என்ன வருது? DsP2 வருது. ஹைபிரிடைசேஷன் DsP2 இருந்துச்சுன்னா என்ன வரும் அப்படி கேட்டா ஸ்கொயர் பிளானர் வரும். அடுத்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா இங்க ஏதாவது அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கான்னு பார்த்தா இல்ல. அப்ப பாராமேக்னெட்டிக் கிடையாது. எல்லாமே எப்படி இருக்கு? பேர்டா இருக்கு. அப்ப என்ன வரும்? டயாமேக்னெட்டிக் வரும். டயாமேக்னெட்டிக் வந்தா ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன வந்துடும்? 0. அப்ப n = 0. μs also is equal to 0 ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர்ஸ். வெரி ஈஸி. இதுக்கு நம்ம வந்து அந்த டெய்லி 1 5 மார்க் क्वेश्चनல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ரைட் தி IUPAC ligand நேம் ஃபார் தி ஃபாலோவிங். இப்போ இந்த லிகான்ஸ்க்கெல்லாம் IUPAC நேம் எழுத சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கறாங்க? C2O42-. இப்போ இந்த லிகான் வந்து நெகட்டிவ் லிகானா, பாசிட்டிவ் லிகானா, நியூட்ரல் லிகானா பார்க்குறோம். நெகட்டிவ் லிகானா இருந்தா எண்டிங் வித் O, பாசிட்டிவ் லிகானா எண்டிங் வித் IUM, நியூட்ரல் லிகானா இருந்தா என்ன கிடையாது? ஒரு சிலதுக்கு மட்டும் தான் ஸ்பெஷல் நேம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த லிகான் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் லிகான். நெகட்டிவ் லிகானோட லிஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். இப்போ இது என்ன கொடுக்குறாங்க? C2O42-. C2O42- இங்க இருக்கு. ஆக்சலேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதனுடைய நேம் என்ன வரும்? ஆக்சலேட்டோ. இது காமன் நேம், ஃபார்முலா. இது IUPAC லிகான் நேம். இப்போ இந்த லிகானோட நேம் என்ன? ஆக்சலேட்டோ. அப்போ C2O42-க்கு பேரு ஆக்சலேட்டோ வந்துடும். நெக்ஸ்ட் H2O கொடுக்குறாங்க. H2O அப்படிங்கிறது நியூட்ரல் லிகான். அப்ப இங்க இருக்காது. இப்ப நியூட்ரல் லிகான் கொடுக்கும்போது ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க. The neutral ligand are usually called with their molecular name with fewer exception, namely H2O க்கு aqua ன்னு கொடுக்கணும், CO க்கு carbonyl, H2O க்கு aqua, CO க்கு carbonyl, NH3 amine, NO nitrosyl. அப்ப நமக்கு என்ன இருக்கு? H2O இருக்கு. H2O க்கு நேம் என்ன? aqua. அப்ப H2O aqua. நெக்ஸ்ட் Cl-. Cl- நெகட்டிவ் லிகாண்ட். இப்போ இங்க தான் இருக்கு. இங்க இருக்க Cl-. அதோட நேம் என்ன? குளோரிடோ. இப்போ IUPAC நேம் வந்து குளோரிடோ. இப்போ நீங்க இதெல்லாம் போடணுமா அப்படி கேட்டா வேண்டாம். நீங்க கரெக்டா அந்த நேம் மட்டும் மென்ஷன் பண்ணாவே போதுமானது. அப்போ C2O42- க்கு ஆக்சலேட்டோ, H2O க்கு aqua, Cl- க்கு குளோரிடோ. நெக்ஸ்ட் டிஸ்கஸ் briefly நேச்சர் ஆஃப் பாண்டிங் இன் மெட்டல் கார்பனேட். மெட்டல் கார்பனில் இருக்கக்கூடிய பாண்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. In metal carbonate, the bond between the metal atom and the carbonyl ligand consists of two components. மெட்டலுக்கும் கார்பனைல் கார்பனுக்கு இடையில என்ன இருக்கும் அப்படி கேட்டா பாண்டிங் இருக்கும். அந்த பாண்டிங் வந்து ரெண்டு காம்பனண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன காம்பனண்டா இருக்கலாம் பாத்தீங்கன்னா, the first component is an electron pair donation from the carbon atom of carbon ligand into a vacant d orbital of central metal atom. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் பேரை வந்து கார்பன் ஆட்டம் ஆஃப் கார்பன் லிகாண்ட்ல இருந்து யாருக்கு டொனேட் பண்ண போகுது? வேக்கன்ட் டி ஆர்பிட்டாலுக்கு கொடுக்க போகுது. அதான் நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் இஸ் an electron pair donation from carbon atom of carbon ligand. இந்த கார்பன் லிகாண்ட்ல இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டத்துல இருந்து எலக்ட்ரான் பேரை இந்த வேக்கன்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு டொனேட் பண்ண போறோம். அப்போ அந்த டொனேட் பண்ண போச்சுன்னா இந்த எலக்ட்ரான் பேர் டொனேஷன் ஃப்ரம் மெட்டல் CO என்ன பண்ணும்? சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இப்போ இது வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இது லிகாண்ட் ஆட்டம். இப்போ லிகாண்ட் ஆட்டம் தாங்கிட்ட இருக்கக்கூடிய பேர் ஆஃப் எலக்ட்ரானை யாருக்கிட்ட கொடுக்கும்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கிட்ட கொடுத்து என்ன பண்ணும்? ரெண்டுக்கு இடையில மெட்டல் சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் காம்போனன்ட் எப்படி இருக்கலாம்? இது ஃபர்ஸ்ட் டைப். நார்மலா லிகாண்ட் தான் எதுக்கு கொடுக்கும்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை கொடுக்கும். அதனாலதான் இந்த பாண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படி கேட்டா சிக்மா ஃபார்வர்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
சிக்மா ஃபார்வர்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதே வந்து செகண்ட்ல என்ன பண்றாங்க, தி சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் இன்க்ரீஸ் த எலக்ட்ரான் டென்சிட்டி இன் த மெட்டல் d orbital and make the metal electron rich. இப்போ இது எலக்ட்ரானை இதுகிட்ட கொடுத்துச்சு, சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இது எலக்ட்ரானை கொடுக்க கொடுக்க இதோட எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகுது, இந்த மெட்டல் d orbitalல இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எலக்ட்ரான் இது என்ன ஆயிடுது, ரிச் ஆயிடுது. இப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகி எலக்ட்ரான் ரிச் ஆகிறதுனால இது உடனே என்ன பண்ணும் அப்படி கேட்டா, தாங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரிச் எலக்ட்ரானை திருப்பி யார்கிட்ட கொடுக்கும் அப்படி கேட்டா, அந்த லிகான் ஆர்பிட்டாலுக்கு கொடுக்கும். அதான் செகண்ட். இன் ஆர்டர் டு காம்பன்சேட் ஃபார் திஸ் இன்க்ரீஸ்டு எலக்ட்ரான் டென்சிட்டி எ ஃபில்டு மெட்டல் d orbital interact with empty pi orbital on the carbonyl ligand. கார்பனைல் லிகான்ல இருக்கக்கூடிய அந்த empty pi orbitalோட என்ன பண்ணும், இன்டராக்ட் பண்ணி அந்த எலக்ட்ரானை என்ன பண்ணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அண்ட் டிரான்ஸ்ஃபர் த ஆடட் எலக்ட்ரான் டென்சிட்டி பேக் டு லிகாண்ட். ஏற்கனவே கொடுத்த அந்த எலக்ட்ரானை திருப்பி யார்கிட்ட கொடுக்குது, லிகாண்டு கிட்ட கொடுக்குது, எம்டி ஆர்பிட்டாலுக்கு கொடுக்குது. இப்போ இங்க இருக்கக்கூடிய, இப்போ இது ஏற்கனவே இந்த சி கொடுத்த எலக்ட்ரான் இங்க இருக்கு, அந்த எலக்ட்ரானை திருப்பி அந்த சில இருக்கக்கூடிய பை ஆர்பிட்டால் கொடுக்குது. பை ஆர்பிட்டால் வந்து அங்க வேக்கண்டா இருக்கும், எம்டியா இருக்கும். இந்த பை ஆர்பிட்டால் கொடுத்து இது ரெண்டு கடையில பாண்ட் ஃபார்மேஷனா, இதுக்கு பேர் தான் இந்த லீனியர் ஓவர்லாப்பிங்னா சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும், லேட்டரல் ஓவர்லாப்பிங்னா பை பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த பாண்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பை பேக் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது எலக்ட்ரானை கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் திருப்பி இதுக்கு கொடுக்கலாம். இப்போ இதுக்கு பேரு பை ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்க போகலாம். முதல்ல வந்து அங்க சிக்மா ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் போச்சு, அது சிக்மா ஃபார்வர்ட் பாண்ட்னு சொல்லுவோம். இங்க பை ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்க போச்சுன்னா அதுக்கு பை ஃபார்வர்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் மெட்டல் கார்பனில் நடக்கக்கூடியது. இப்போ திஸ் காம்பனன்ட் இஸ் கால்ட் அஸ் எ பை பேக் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தஸ் இன் மெட்டல் கார்பனைல் எலக்ட்ரான் டென்சிட்டி மூவ் ஃப்ரம் லிகாண்ட் டு மெட்டல். லிகாண்ட்லேருந்து மெட்டலுக்கு போகும் த்ரூ சிக்மா பாண்ட், ஏற்கனவே பார்த்தது. அண்ட் ஃப்ரம் மெட்டல் டு லிகாண்ட் த்ரூ பை பாண்டிங். அதாவது லிகாண்ட்லேருந்து சென்டர் மெட்டல் ஆரத்துக்கு போகும், அப்புறம் இங்கே சென்டர் மெட்டல் ஆரத்துலேருந்து லிகானுக்கு வரும். இப்போ இது பை பாண்டிங், அது சிக்மா பாண்டிங். அப்படி இப்படி மாறி மாறி இருக்கிறதுனால இந்த சைனர்ஜிக் எனர்ஜி எஃபெக்ட் என்ன பண்ணும் அப்படி கேட்டா, அக்கௌண்ட் ஃபார் தி ஸ்ட்ராங் மெட்டல் லிகான் பாண்ட் இன் மெட்டல் கார்பனைல். ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சைனர்ஜிக் எஃபெக்ட் அக்கௌண்ட் ஃபார் தி ஸ்ட்ராங் மெட்டல் கார்பனைல் பாண்ட் இன் மெட்டல் கார்பனைல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் பாண்டிங் இன் மெட்டல் கார்பனைல் அப்படின்னு சொல்லுவோம். Write all possible symmetrical isomerism of the complex COEN2I Cl2+. Identify optically active isomers. இதுல possible isomerism எழுத சொல்றாங்க. இப்போ COக்கு possible isomerism எழுதுனா இந்த isomers எழுதுறோம். இப்போ இதுக்கு mirror image எடுத்தோம்னா இது வரும். அப்போ இது cis ஒன்று வரும். ஓகே, இப்போ இதுக்கு mirror image எடுக்கிறோம். அப்போ ரெண்டு எடுத்தோம்னா இதுக்கு பேர் ரெண்டு ஆப்டிகலி ஆக்டிவா இருக்க முடியும். ஏன்னா enantiomers are optically active. இது which rotate the plane polarized right clockwise direction, இது which rotate the plane polarized right in anti clockwise direction. அப்போ எத்தனை வருது, ரெண்டுமே cis தான். அப்போ ரெண்டு 2 cis isomers வரும். அப்போ ரெண்டு cis isomers ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கும். இப்போ இதுல 1 trans isomers எழுதலாம். டிரான்ஸ்னா ஆப்போசிட்டா இருக்கும்னு சொல்லிக்கிறேன். அதாவது இந்த ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட்லயும் இருக்க குரூப் சிமிலரா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சிஸ். ஓகேவா? இப்போ பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட்லயும் இருக்கக்கூடியது எப்படி இருக்கு, அதுக்கு மிரர் இமேஜ் தானே எடுத்து பார்க்குறோம். அப்போ இதுதான் செகண்ட் பொசிஷன். இப்போ இது என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா சிஸ். அப்போ ரெண்டுமே சிஸ். அப்போ ரெண்டுமே ஆப்டிகலி ஆக்டிவ். இது ரொட்டேட் த பிளேன் போலர்ஸ் ரைட் கிளாக்வைஸ் டைரக்ஷன், இது ரொட்டேட் த பிளேன் போலர்ஸ் ரைட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், ஆப்டிகலி ஆக்டிவ். இப்போ டிரான்ஸ் எழுதணும்னா 1லையும் 6லையும் இருக்கிறது எப்படி இருக்கணும் அப்படி கேட்டா சேமா இருக்கணும். பாருங்க, 1லையும் குளோரின் இருக்கு, 6லையும் குளோரின் இருக்கு. ஓகேவா? அப்போ இது என்ன சொல்லுவோம், டிரான்ஸ். இது ஆப்டிகலி ஆக்டிவான்னு பார்த்தா ஆப்டிகலி இன்ஆக்டிவா இருக்கும். அதான் ஐடென்டிஃபை ஆப்டிகலி ஆக்டிவ் ஐசோமர்னு கேட்டிருக்காங்க. இது ஆப்டிகலி ஆக்டிவ், இது ஆப்டிகலி இன்ஆக்டிவ். இப்போ என்னென்ன ஐசோமர்ஸ் வரலாம், ரெண்டு சிஸ் வரலாம், ஒரு டிரான்ஸ். ரெண்டு சிஸ்ஸுமே ஆப்டிகலி ஆக்டிவ், ஒரு டிரான்ஸ் வந்து ஆப்டிகலி இன்ஆக்டிவ். Thank you, students.